everyone, welcome to Majestic Handmade. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த அழகான டெட்டி பியர் ஃபேஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இப்ப ரெண்டு yarn ஜாயின் பண்ணி செய்றேங்க. இதுக்கு நான் 3.5 mm hook size எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு chain 1 போட்டுக்கலாம். chain 1 போட்டுட்டு இந்த சர்க்கிள்குள்ளாரே வர்க் பண்ண போறோம். இத வந்து நம்ம ரவுண்டானா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளாரையே நான் வந்து ஒரு 10 வாட்டி டபுள் crochet பண்ண போறேன். நீங்க ஃபேஸ் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க டபுள் crochet இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10 12 14 அந்த மாதிரி ஈவன் டிஜிட்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாப் செயின் இருக்குது இல்லையா, இதுல நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிடுறேன். இப்போ ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10 வாட்டி டபுள் crochet பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ செயின் 2 போட்டுட்டு ஒவ்வொரு செயின்லையும் ரெண்டு வாட்டி டபுள் crochet பண்ணணும். இந்த ரவுண்டோட பேட்டர்ன் இதுதான். ஃபுல்லா அந்த 10 செயினுக்கும் ரெண்டு வாட்டி டபுள் crochet பண்ணுங்க. நீங்க இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் crochetல கூட போடலாம், ஹாஃப் டபுள் crochetல கூட போடலாம். சிங்கிள் crochetல போட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட்ஸ் வந்து அதிகமாக போடுற மாதிரி வரும். இப்போ டபுள் crochetனா உங்களுக்கு வந்து ஒரு 3 ரவுண்ட் போட்டால் போதும். 3லேருந்து 4 ரவுண்ட் வரைக்கும் போட்டால் போதும். இந்த செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 டபுள் crochet போடுற மாதிரி வரும். கவுண்ட் பண்ணிக்கிட்டே போடுங்க. இதை ஃபுல்லாக போடுங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்ட் எண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா செயின் 2 போட்டுட்டு ஒரு செயினில் வந்து டபுள் crochet பண்ணுங்கள். ரெண்டாவது செயினில் 2 வாட்டி டபுள் crochet பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் 3யோட பேட்டர்ன் இதுதான். இந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாக இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். போட்டதும் அடுத்து எப்படி போடணும்னு சொல்கிறேன். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே செயினில் 7 வாட்டி டபுள் crochet பண்ண போகிறோம். 2 3 4 5 6 இப்போ ஃபைனலாக 7. இப்போ ஃபஸ்ட் இயர் போட்டாச்சு. இப்போ அடுத்த செயினில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் செயின்ஸ் வந்து விட்டுட்டு அடுத்த இயர் போடணும். அதனால் நம்ம பேலன்ஸ் இருக்கிற செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 5 செயின் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு 6வது செயினில் நான் அடுத்த இயர் போடுறேன். 3 4 5. இப்போ அடுத்த செயினில் நம்ம 7 வாட்டி டபுள் crochet பண்ணணும்.
கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7ன்னு. இப்போ அடுத்த செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் நம்ம அடுத்த இயர் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். பண்ணிட்டா நமக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் இயரில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணீங்க இல்லையா, அதோடையே நீங்கள் யான் கட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கணுன்றதுக்காக சும்மா இது வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ யான் கட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடுறேன். இப்போது யான் ஹைட் பண்ணிட்டா நமக்கு ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஐஸ் நோஸ் மட்டும் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் யான் யூஸ் பண்ணுறேன். நான் இதுக்கும் 2 யான் ஜாயின் பண்ணி தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பல்கியான யான் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு யான் போட்டாலே போதும். இப்போ செயின் 5 போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின் இது ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப்பில் போட போகிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு பேக் சைடில் ஒரு 4 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். மொத்தமாக 8 சிங்கிள் க்ரோஷே. இப்போ அடுத்த லூப்பில் 5 6 7 அண்ட் ஃபைனலாக 8. இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது செகண்ட் ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா செயின் 1 போட்டுட்டு இந்த கார்னர் இருக்குது இல்லையா, அந்த கார்னரில் மட்டும் ஒரு செயினில் மட்டும் 2 வாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். இந்த கார்னருக்கும் அனதர் சைடில் இருக்கிற கார்னருக்கும் 2 வாட்டி சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது மீதி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும். அனதர் கார்னரில் வரப்போ மட்டும் இன்னொரு 2 வாட்டி சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ இன்னொரு எண்டுக்கு வந்தாச்சு. இதில் வந்து 2 வாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ணுறோம். இப்போது ரவுண்ட் 3 பார்த்திங்கன்னா எல்லா செயின்லேயும் 2 வாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். ரவுண்ட் 3க்கு இந்த ரவுண்டோட பேட்டர்ன் இது தான். இப்போது தேர்ட் ரவுண்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இதை நீங்கள் டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து 4th ரவுண்ட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன்.
இப்போ நீங்கள் தேர்ட் ரவுண்டோடய கூட விட்டுடலாம். இப்போ நான் வந்து ஃபோர்த் ரவுண்டில் சும்மா ஒரு ஃபினிஷிங்காக எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். மறக்காமல் ஸ்டிச் மார்க் வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ யானை கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுட்டு ஹைட் பண்ணிடலாம். இப்போ இந்த நோஸ்க்கு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் பிளாக் யான் யூஸ் பண்ணுறேன். நீடில் பார்த்தீங்கன்னா க்ராக்கெட் நீடில் இது. இப்போது நோஸ் முடிஞ்சாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம இதை ஃபேஸ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஐ ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஐஸும் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.